மீண்டும் உங்களை தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பில் நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் அத்தனையும் உங்களுக்காக ஆத்ம நண்பன் குழு பலரோடு இணைந்து வழங்குகிறது. கேளுங்கள், உங்கள் ஆத்ம நண்பன். தேவ சந்நிதியில் ஓடி வந்தேனே, தேவ மகிமையா நிரப்பிட வேண்டுமே. தேவ சந்நிதியில் ஓடி வந்தேனே, தேவ மகிமையால் நிரப்பிட வேண்டுமே. தேவ பிரசன்னமே பணியாய் இறங்குதே, அவரின் சமூகமே மழையாய் பொழியுதே. தேவ பிரசன்னமே பனியாய் இறங்குதே, அவரின் சமூகமே மழையாய் பொழியுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் நதியாய் பாயுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் வெள்ளமாய் புரளுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் நதியாய் பாயுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் வெள்ளமாய் புரளுதே. ஆழ பணிகிறே, ஆழம் காண்கிறே, முழுமையாய் நனைகிறே, நீந்தி மகிழ்கிறே. தாழ பணிகிறே, ஆழம் காண்கிறே, முழுமையாய் நனைகிறே, நீந்தி மகிழ்கிறே. தேவ பிரசன்னமே பனியாய் இறங்குதே, அவரின் சமூகமே மழையாய் பொழியுதே. தேவ பிரசன்னமே பணியாய் இறங்குதே, அவரின் சமூகமே மழையாய் பொழியுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் நதியாய் பாயுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் வெள்ளமாய் புரளுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் நதியாய் பாயுதே. பிரசன்னம், தேவ பிரசன்னம் வெள்ளமாய் புரளுதே. நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன்.
இன்றைய உலகில் நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் குறை கண்டுபிடிப்பதற்கு பலர் முயன்று கொண்டிருப்பர். பெரிய நன்மைகளை செய்தாலும் ஒரு சிறு குற்றம் எல்லாவற்றையும் மறைக்கும் அளவுக்கு காரியங்கள் நடக்கின்றன. ஆனால் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது சிந்தித்து பாருங்கள். தினம்தோறும் நாம் செய்யும் பாவங்கள் எத்தனை. ஆனாலும் நம்மை பாவியென்று விரட்டாமல் நமக்காக சிலுவையில் அறையுண்டு நமது பாவங்களுக்காக மரித்த அன்பு தெய்வம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றாரே. இப்பேற்பட்ட அன்பு தெய்வம் நமக்கு இருக்கும் போது மனுஷர் நம்மை குறித்து எதை பேசினாலும் நமக்கு கவலை வேண்டாம். கர்த்தர் நம்மோடுள்ளார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நிழல் கொடுத்து உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. பாதை சூழும் இருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை சூழும் இருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது
மூலம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும் தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும் தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், துயரமும் தவிப்பும் ஓடிடும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் பலதரப்பட்ட வியாதிகளினால் மக்கள் மடிகின்றார்கள். அப்படியானால் உங்களுடைய உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டாமா? அவசரமும் பதற்றமும் ஆபத்தை கொண்டு வந்துவிடும். காலையில் படுக்கையிலிருந்து எழும்பும்போது அவசரப்பட்டு பதற்றமுடன் எழும்பக்கூடாது. மிக நிதானமாக அமைதியாக படுக்கை நின்று எழ வேண்டும். ஒருபோதும் அவசரமாக எழுந்திருக்காதீர்கள். இரவு நித்திரையில் உடல் ஓய்வு பெற்று அங்கங்கள் தளர்ச்சி அடைந்திருக்கும். விழிப்பு வந்ததும் சுறுசுறுப்பு ஏற்படும். சரீரம் சுறுசுறுப்பு ஏற்பட கால அவகாசம் தேவைப்படும். வேலைக்கு செல்ல வேண்டுமென்றோ, குறித்த நேரத்தில் காரியங்களை வெற்றிகரமாக முடித்துவிட வேண்டுமென்றோ அதிகாலையில் அவசரப்பட்டு பதற்றத்துடன் எழும்புவதால் இதய நோய் மற்றும் உடல் படபடப்பு ஏற்படக்கூடும். நித்திரைக்கு செல்வதற்கு முன்பு படுக்கையில் அமர்ந்து 5 அல்லது 10 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்வது நலம். படுக்கும்போது நன்றி உணர்வும் எழும்பும்போது நிதானத்தோடு கூடிய தன்னம்பிக்கையும் நம்மை அட்டாக் பண்ண வரும் ஹார்ட் அட்டாக்கை தவிர்த்துவிடும். ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம்.
வசந்தன் இவர் குடும்பம் மதுரையிலே மிகவும் பேர் போன ஒரு பெரிய குடும்பம். வியாபாரம், தொழில்துறைகள் முன்னோடியாயிருந்தவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக வியாகுலமும் வேதனையும் சூழ்ந்தது. மரணம் என்ற நிலைமையில் நடந்தது என்ன? குடும்பமாக இனி வாழ்வதை விட மரிப்பது நலம் என்று சொல்லி கொடைக்கார நகருக்கு தன் மனைவியை அழைத்து கொண்டு போனான். தன் மனைவியோடு தந்திரமாய் அவன் பேசினான். வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொன்னான். இனி வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கான வழிகள் இல்லை, நமக்கு இத்தனை கோடி கடன் இருக்கிறது, சாவதை தவிர வழி இல்லை என்று சொல்லி தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள அவன் முற்பட்ட பொழுது எங்கோ இருந்து பக்கத்து அறையில் ஜெபிக்கின்ற ஒரு சத்தம் கேட்டது. யாரோ முணங்குவது போல இருக்கிறது என்று அந்த சத்தத்தை கவனித்த பொழுது தன் கதவை தட்டுகிற ஒரு ஓசை கேட்டது. கதவை திறந்தான். என்ன ஆச்சரியம்! வாசலிலே ஒரு போதகர். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நீங்கள் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறீர்கள், உங்கள் வேதனையை மாற்ற இயேசு உண்டு என்று சொன்னார். அதை நம்பினான். இயேசுவுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்தான். இழந்த வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொண்டான். மகிபன் இயேசு அழைக்கிறார், உன்னை மகிபன் இயேசு அழைக்கிறார். மகனே இன்று வந்திடு, என் மகளே இன்று வந்திடு. மகிபன் இயேசு அழைக்கிறார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா தேவனை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா தேவனை. கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடமே. கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் சேட்டைகள் உந்தன் மறைவிடமே. மகிபன் இயேசு அழைக்கிறார். பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்திடவே, பரமனின் சாயலை தரித்திடவே. பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்திடவே, பரமனின் சாயலை தரித்திடவே. ஆசீர்வாதத்தின் ஆனந்தத்தை அழித்திட இன்று அழைக்கிறாரே. ஆசீர்வாதத்தின் ஆனந்தத்தை அழித்திட இன்று அழைக்கிறாரே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா தேவனை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா உன் தேவனை. கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடம். கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடமே. மகிபன் இயேசு அழைக்கிறார்.
சந்தித்திடவே, அழிந்திடும் ஜனங்களை அணைத்திடவே, அழியாத ஜீவனை கொடுத்திடவே, கர்த்தர் உன்னை அழைக்கிறாரே. அழியாத ஜீவனை கொடுத்திடவே, கர்த்தர் உன்னை அழைக்கிறாரே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா தேவனை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா உன் தேவனை. கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடம். கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடமே. மகிவன் இயேசு அழைக்கிறார், உன்னை மகிவன் இயேசு அழைக்கிறார். மகனே இன்று வந்திடு, என் மகளே இன்று வந்திடு, மகிவன் இயேசு அழைக்கிறார். நம்பி வா இயேசுவை, நம்பி வா தேவனை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா தேவனை. கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடமே. கர்த்தர் வலது கரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகள் உந்தன் மறைவிடமே. பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்ம நண்பன் என்ற இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த ஆத்ம நண்பன் என்ற நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. அநேகர் இதை குறித்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து எங்களுக்கு எழுதுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே நண்பர்களே, தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ள நீங்கள் தயக்கம் வேண்டாம். எங்களுக்கு எழுதுங்கள், தொலைபேசியின் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் அதிசயமானவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளிலே வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்க விதத்திலே மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கின்றேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்த அதிசயங்களில் பெரிய அதிசயம் என்றால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியது. அதிலும் பெரிய அதிசயம், அற்புதம் என்றால் மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பியது. அதே நேரத்தில் ஆண்டவர் செய்த அதிசயங்களிலே சாதாரணமானது என்று ஒரு அதிசயத்தை சொல்ல வேண்டுமென்றால், ஜுரமாய் கிடந்த பேதுருடைய மாமியை தொட்டு சுகமாக்கினாராம். ஜுரம், சாதாரண ஒரு ஜுரம். அந்த ஜுரமாய் இருந்த பேதுருவின் மாமியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார் என்பதும் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரித்து போன லாசருவை ஆண்டவர் 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார் என்பதும் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது, சாதாரணமான ஒரு ஜுரமாயிருந்த பேதுருவின் மாமியையும் ஆண்டவர் சுகமாக்கினார் என்பதும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். சாதாரணமான காய்ச்சல்,
சாதாரணமான பிரச்சனை, சாதாரணமான ஒரு சின்ன கஷ்டம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் பெரிய பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே போகிறோம். சாதாரணமான காரியம், ஒரு சிறிய காரியம், ஒரு அற்ப காரியம் என்றால் அதற்காக ஆண்டவரை தேடுவதை சில நேரங்களில் அதை கூட நாம் கேவலமாக நினைக்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது என்றால் போதகரிடத்திலே சென்று, ஐயா அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்காக விசுவாசிகள் முன்னால் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பிரச்சனை, அதற்காக நாம் போதகரிடத்திலே சொல்வதையோ ஜெபிக்க சொல்வதையோ, ஏன் நாம் ஜெபிப்பதை கூட சற்று கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தையும் வேதத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பேதுருவின் மாமி ஜுரமாக கிடந்தார்கள். சாதாரணமான ஒரு ஜுரமாய் இருந்த பேதுருவின் மாமியை ஆண்டவர் தொட்டபோது அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. சிறிய காரியமோ பெரிய காரியமோ, இயேசு அதை செய்யும்போது அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவேளை அற்ப காரியமாக இருக்கலாம், அதை ஆண்டவர் தொடுவார் என்றால் அதில் ஆசீர்வாதம். ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாத காரியமாக இருக்கலாம், அதை ஆண்டவர் செய்வார் என்றால் அது ஆசீர்வாதம். பேதுருவுடைய மாமியினுடைய வாழ்விலே அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஜுரம், அவள் கூட ஒரு நாள் படுக்கையிலே படுத்திருந்தால், ஓய்வெடுத்திருந்தால் அவள் ஜுரம் நீங்கி சுகமாயிருப்பாள். ஆனால் சாதாரணமான காரியமாயிருந்தாலும் கூட ஆண்டவர் தொடும்போது அங்கே என்ன நடந்தது? அவள் சுகமடைந்து எழுந்திருந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை என்று ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? நிறைய நேரங்களிலே சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிறது, அதை நாம் உணர்வதில்லை. அநேக நேரங்களிலே சாதாரணமான ஒரு தலைவலி தான் மிகப்பெரிய ஒரு காய்ச்சலுக்கும் ஏன் மரணத்துக்கும் கூட வழி நடத்தி விடுகிறது. ஒரு சாதாரண ஒரு பொய் சொல்லுதல் என்ற பாவம் தான் பெரிய கொலைக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் விடுகிறது. ஒரு சாதாரணமான ஒரு சிறிய இச்சை என்ற பிரச்சனை தான் அநேக நேரங்களிலே ஒரு மனிதனை கொலைகாரனாக, கொலைபாதகனாக மாற்றி விடுகிறது. ஒரு சாதாரண பிரச்சனை தான் ஒரு மனிதனை கொள்ளைக்காரனாக மாற்றி விடுகிறது. ஒரு சாதாரண பிரச்சனை தான் கணவன் மனைவிக்கு இடையே வந்து குடும்பத்தை பிரித்து விடுகிறது. நாம் சின்ன காரியங்களிலே அநேக நேரங்களில் அலட்சியமாக இருக்கும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. நாம் வேலை செய்கிற இடங்களிலும் சின்ன காரியங்களில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம். ஒரு சின்ன தவறு நடக்கும்போதே நாம் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு முன்வர மனதற்றவர்களாக இது என்ன பிரச்சனை என்று சற்று இருமாப்புடன் இருந்து விடுகிறோம். ஆனால் அந்த சிறிய பிரச்சனை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அப்பா உதவி செய்யும் என்று கேட்கிறோம். வேதத்தில் எதற்காக பேதுரு மாமி சாதாரணமாய் ஜுரமாய் படுத்திருந்த அவளுக்கும் ஆண்டவர் தேவைப்பட்டார் என்ற காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதற்கும் உன் ஆண்டவர் தேவைப்படுகிறார். அதை நீ மறந்து விடாதே. அநேக நேரங்களிலே கணவன் மனைவிக்கிடையிலே சிறிய பிரச்சனைகள் வரும்போது என்ன நினைக்கிறோம்? வீட்டுக்கு வீடு வாசப்படி, இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், சரியாகி விடும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாதே, சிறிய பிரச்சனை தான், ஆனாலும் உன் ஆண்டவர் உனக்கு தேவைப்படுகிறார். எனவே பெரிய பிரச்சனைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரை உதவி செய்யும் என்று கேட்காதபடிக்கு, அது எவ்வளவு பெரிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாத பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் என்ற பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை அந்த பிரச்சனையினால் யாருக்கும் ஆபத்து இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருந்தாலும், அந்த பிரச்சனையும் இயேசுவிடம் சொல்ல நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு மாமி ஜுரமாய் கிடந்த போது ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்திலே கால் வைத்த போது பேதுரு ஓடி சென்று, ஆண்டவரே என் மாமியாருக்கு சுகமில்லை என்று தன் மாமியாரை அழைத்து வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விட்டது போல நீயும் உன் பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே வைக்க ஆரம்பித்து விடு. அது எந்த பிரச்சனை என்பதனை நீ பார்க்க தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பிரச்சனைகளை சொல்லிவிடு. ஒரு பிரச்சனை சிறிய பிரச்சனையாக இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடு. ஒருவேளை பேதுரு மாமி அந்த நேரத்திலே இயேசுவிடம் காண்பிக்கப்படாமல் இருந்திருப்பாளே என்றால் அந்த ஜுரம் ஒரு பெரிய ஜுரமாக, ஒரு விஷ ஜுரமாக, அவளுக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஜுரமாக மாறியிருக்கும். அதே போல இன்றைக்கும் உன்னுடைய பிரச்சனை கவனிக்கப்படாமல் விடப்படும் என்றால் உன் வாழ்க்கை பெரிய ஆபத்திலே அந்த பிரச்சனை உன்னை கொண்டு போய்விடும். அதை உணர்ந்து
ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தந்தானா? உனக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே சிறிய சிறிய பிரச்சனைகளை நாங்கள் உம்முடைய பாதத்திலே கொண்டு வருவதற்கு வெட்கப்படுகிறோம் ஐயா. இதற்கெல்லாம் ஜெபம் செய்ய வேண்டுமா என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி தீர்வு காண வேண்டுமா என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் வேதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சாதாரணமான ஜுரமாக இருக்கலாம், ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வைப்பது நிமித்தம், உம்முடைய சமூகத்திலே அந்த பிரச்சனைகளை கொண்டு வருவது நிமித்தம் எங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒரு பரிபூர்ணமான விடுதலையோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் சிறிய பிரச்சனை தானே என்று எந்த பிரச்சனையும் அலட்சியமாய் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் உம்முடைய பாதத்திலே அவர்கள் வைக்க கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்தும நண்பன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. பாவசாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. பாவசாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாகி பிரகாசிக்குமே. இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாகி பிரகாசிக்குமே. ஒளி தோன்றிடும், இருள் நீங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒளி தோன்றிடும், இருள் நீங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே.
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி நிற்குமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி நிற்குமே. கண்ணீர் மறைந்திடும், கவலை தீர்ந்திடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. கண்ணீர் மறைந்திடும், கவலை தீர்ந்திடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் ஒரு கிறிஸ்தவன். நான் இந்த 10 வருடமாக சிங்கப்பூரில் நான் பணிபுரிகிறேன். என்னால் எவ்வளோ மெனக்கடணுமோ அவ்வளோ தூரம் நான் மெனக்கெட்டு அவ்வளோ உண்மையாகவும் நான் உழைச்சேன். ஆனால் அதுக்குரிய பலனை என்னால் அனுபவிக்க முடியலை. அப்புறம் போன வருடம் மே மாதம் ஒரு சபையிலேருந்து என்னை சந்தித்தாங்க. அவங்க கடவுளுடைய உண்மையான போதனை, அவருடைய 10 கட்டளை சொன்னாங்க. நான் அதன்படி நான் அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்க தொடங்கினதுலேருந்து கடவுள் என்னை அவர் விதமாக ஆசீர்வதித்தார். அப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் டிசம்பரில். அப்போ அதில் எஸ்பாஸ் வருது. அதில் நான் இன்டர்வியூவில் நான் செலக்ட் பண்ணி எல்லாம் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணேன். திரும்ப இங்கே எஸ்பாஸ் அப்ளை பண்ணாங்க. அது 3 டைம் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆகினப்போ அதை நான் போகிற சர்ச்சில் எனக்கு எல்லாருமே ஒன்று கூடி எல்லாம் ஒரே குடும்பமாக எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண உடனே திரும்ப நான் விசுவாசத்தை நான் தளர விடலை. கடவுளால் மட்டும் முடியும், உலகத்தில் இருக்கிறவர்களோட என் தேவன் பெரியவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான விசுவாசத்தில் நான் இருந்தேன். திரும்பவும் அப்ளை பண்ணோம். எனக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் பிப்ரவரியில் நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப நான் வந்திருக்கேன். உண்மையான சத்தியத்தை என் குடும்பத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். என் மனைவி, என் பிள்ளையெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே வந்தோன்னா எனக்கு உண்மையான சத்தியம் ஓய்வுனால் என்னால் கடைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை. எனக்கு அக்ரிமெண்ட் போட்டதே அப்படி தான் புதிய கம்பெனியில். நான் திரும்ப அதுக்காகவும் நான் சபையில் அவங்கள எல்லாரையும் சொல்லி நான் ப்ரேயர் பண்ண சொன்னேன். அதையும் அவங்க பண்ணாங்க. எனக்கு நான் 23ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு முதல் நாள் கொடுத்த ஓய்வே கடவுள் சொன்ன சனிக்கிழமை உள்ள ஓய்வில் எனக்கு கிடைத்தது. அதற்காக நன்றி. எனக்கு முழுமையாக எனக்கு ப்ரேயர் பண்ண அத்தனை என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அந்த சபையினருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, தேங்க்ஸ். எனக்கொட்டாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொட்டாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன்.
தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்றாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்றாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அற்பன் நண்பன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1. நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். 2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளைச் சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும். 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். 9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா, ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா, ஆம் பிதாவே தம்
போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, தம் மகிமையில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, எம் இதயத்தில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, தம் வசனத்தில் இயேசு ராஜா. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். பெரிய மலை என்றோம், மால்டோ வரையிலும் எடுத்துச் சென்றீர். பண்ணை விளை என்றோம், பாரதம் முழுவதும் கிளைவிடச் செய்தீர். அற்ப ஆரம்பத்தை அற்புதமாக மாற்றி விட்டீர். போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, தம் மகிமையில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, எம் இதயத்தில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, தம் வசனத்தில் இயேசு ராஜா. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். போகின்றவர்களை போக்கிலும் மரத்திலும் காப்பவர் நீரே. அனுப்புகின்றோர்க்கு கொடுக்க கொடுக்க கொடுப்பவர் நீரே. சிந்தும் கண்ணீரை அறுவடையாக்கும் வல்லவரே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா, அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, தம் மகிமையில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, எம் இதயத்தில் இயேசு ராஜா. ஆம் பிதாவே, தம் வசனத்தில் இயேசு ராஜா. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். வயதினிலும் தரிசனம் தொடரச் செய்கின்றீரே. இளைய தலைமுறைகள் தரிசனம் சுமக்கச் செய்கின்றீரே. இரண்டாம் வருகை வரை தம் சபையை கட்ட எழுப்பினீரே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம். ஆமீன். ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே. போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், தம்மை போற்றுகிறோம்.
இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.